Hello everyone. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் அண்டு நான் ஸ்டாட்டிக் பிளாக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் பிளாக் அப்படின்னா என்னது, நான் ஸ்டாட்டிக் பிளாக்னா என்னது, ஸ்டாட்டிக் வேரியபிள் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் அதனுடைய எக்ஸிக்யூஷன் அது எப்படி மெமரியில் அலகேட் ஆகும், எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ வந்து இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பப்ளிக் கிளாஸ் எக்ஸாம்பிள்ட்டு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு மெயின் மெத்தட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மெயின் மெத்தடுக்குள்ளார என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்டாட்டிக் இன்ட் ஐ, ஓகேங்களா, ஸ்டாட்டிக் இன்ட் ஐ. தென் ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்ட் ஜே இப்படி கொடுத்துட்றோம். இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளை இப்போ ஸ்டாட்டிக் பிளாக்கில் இங்கே ஸ்டாட்டிக் பிளாக் நான் ஒன்று கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் பிளாக்னு சொல்லுவோம். இப்போ இதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணுறேன், ஸ்டாட்டிக் பிளாக் காலிங் கொடுத்துட்றோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளாக் காலிங்னு வருது இல்லைங்களா. இது ஏன் கால் இப்படி ரன் ஆகுது? இப்போ நான் வந்துட்டு மெயினில் ஏதாச்சும் கொடுத்துருக்கேனா, மெயின்குள்ளார எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, ஆனால் ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு பை டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு ரேம் ஹவு டு லோடு ஜாவா ப்ரோக்ராம் இன்டு தி ரேம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நான் உங்களுக்கு அந்த பிக்சரை நான் திரும்பவும் காட்டுறேன். ஸோ இந்த பிக்சர் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகும். கிளாஸ் ஃபைல் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் ஆகிற சமயத்தில் இதில் வந்துட்டு ரேமில் லோட் ஆகும். அதாவது அந்த கிளாஸ் ஃபைல் வந்துட்டு ரேமில் லோட் ஆகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 செக்மெண்ட் இருக்கும்னு பார்த்தோம், ஓகேங்களா. ஒன்று வந்து டேட்டா செக்மெண்ட், இன்னொன்று வந்து கோட் செக்மெண்ட். கோட் செக்மெண்ட்டில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து லோட் ஆகும், ஓகேங்களா. அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டேட்டா செக்மெண்ட்டில் சேவ் ஆகும். டேட்டா செக்மெண்ட் வந்து ஸ்டாக், ஹீப், ஸ்டாட்டிக் பூல்னு பார்த்தோம். இந்த ஸ்டாட்டிக் பூலில் வந்துட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். ஹீப் மெமரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்துட்டு ஸ்டோர் ஆகும், ஓகேங்களா. அப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு கோட் செக்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, ஓகேங்களா, இப்போ ரேமில் வந்துட்டு கோட் செக்மெண்ட்டில் தான் கிளாஸ் இருக்கும், ஓகேங்களா. கோட் செக்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னன்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஸ்டாட்டிக் பிளாக் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும், ஓகேங்களா. பை டிஃபால்ட் ஸ்டாட்டிக் பிளாக் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். இப்போ இந்த மெயின் மெத்தடை கால் பண்ணுறது யார்? ஜேஆர்இ இல்லையா. ஜேஆர்இங்கிறது என்ன? ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இது என்ன பண்ணுன்னா மெயின் மெத்தடை கால் பண்ணோம். பிஃபோர் காலிங் மெயின் மெத்தட் கிளாஸ் வந்துட்டு கோட் செக்மெண்ட்டில் வருது. கோட் செக்மெண்ட்டில் வர்ற சமயத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் பிளாக்கை தான் எக்ஸிக்யூட் பண்ணும், ஓகேங்களா. ஸ்டாட்டிக் மெமரி ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஸ்டாட்டிக் பிளாக்கை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஸ்டாட்டிக் பிளாக் காலிங் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. பாரு நான் ஸ்டாட்டிக். இப்போ நான் ஸ்டாட்டிக் நீங்கள் எப்படி இனிஷியலைஸ் பண்ணலான்னா சேம் இதே மாதிரி ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் எந்த கீவேர்டும் கொடுக்கல, ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக்னு. இது வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் பிளாக், ஓகேங்களா. இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஸ்டாட்டிக் பிளாக் காலிங் இப்படி நம்ம கொடுத்துட்றோம், ஓகேங்களா. நான் ஸ்டாட்டிக் பிளாக் எப்போ கால் ஆகும்? நம்ம அந்த கிளாஸுக்கு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது கால் ஆகும், ஓகேங்களா. இந்த கிளாஸுக்கு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது கால் ஆகும். இப்போ இது எக்ஸாம்பிள்ங்கிற கிளாஸ் இருக்கு இல்லைங்களா. எக்ஸாம்பிள்ங்கிற கிளாஸுக்கு நான் வந்துட்டு இங்கே ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நியூ எக்ஸாம்பிள்னு க்ரியேட் பண்ணுறப்ப இப்போ வந்துட்டு ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு கால் ஆகும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு கால் ஆகுது இல்லைங்களா. இப்போ ஸ்டாட்டிக் பிளாக் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸ்டாட்டிக் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளார i = 10 இப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம். அதேமாதிரி நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்துட்டு j = 20 இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிக் வேரியபிளை நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாட்டிக் வேரியபிளை இங்கேயும் இனிஷியலைஸ் பண்ணலாம், ஓகேங்களா. = 10 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளாரையும் இனிஷியலைஸ் பண்ணலாம். அதே சமயம் ஜேங்கிற நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம இங்கேயும் இனிஷியலைஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த பிளாக்குள்ளாரையும் இனிஷியலைஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அப்போ
ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிளாக்குள்ளார நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டாட்டிக் பிளாக்கில் ஸ்டாட்டிக் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த டேட்டா செக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ரேமில் டேட்டா செக்மெண்ட்டில் ஸ்டாட்டிக் பூல் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அந்த வேரியபிள் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு ஸ்டாட்டிக் பூல் அப்படிங்கிற மெமரியில் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகும். இந்த ஐ அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் மெமரியில் இனிஷியலைஸ் ஆகும். சரிங்களா? அதே சமயம் நான் ஸ்டாட்டிக் பிளாக் எங்கே இனிஷியலைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீப் மெமரியில் வந்து இனிஷியலைஸ் ஆகும். சரிங்களா? ஹீப் மெமரியில் இனிஷியலைஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கே ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நம்ம இங்கேயும் இனிஷியலைஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதே சமயம் மேலே இனிஷியலைஸ் பண்ணலாம். அதே சமயம் நான் ஸ்டாட்டிக் பிளாக்கை வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளார வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணலான்னு பார்த்தோம், அல்லது நம்ம இங்கேயே கொடுக்கலான்னு பார்த்தோம். சரிங்களா? ஸ்டாட்டிக் வேரியபிள் சரி, இந்த ஸ்டாட்டிக் பிளாக் இருக்கு இல்லைங்களா, ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு ஒரு தடவை தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம எத்தனை ஸ்டாட்டிக் பிளாக் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இங்கே இன்னொரு ஸ்டாட்டிக் பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் பிளாக் டு காலிங் இப்படி கொடுத்துட்றேன். அதே சமயம் இன்னொரு நான் ஸ்டாட்டிக் பிளாக் நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்டாட்டிக் பிளாக் டு காலிங் இப்படி கொடுத்துட்றேன். பாருங்க, ஸ்டாட்டிக் பிளாக் காலிங், திரும்ப இன்னொரு ஸ்டாட்டிக் பிளாக் டு காலிங், அதே சமயம் நான் ஸ்டாட்டிக் பிளாக் காலிங், நான் ஸ்டாட்டிக் பிளாக் டு காலிங்னு வரும். அப்போ எத்தனை ஸ்டாட்டிக் பிளாக் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், எத்தனை நான் ஸ்டாட்டிக் பிளாக் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டாட்டிக் வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான். ஓகேங்களா? நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம வந்துட்டு எவ்வளோ தடவை வேணாலும் இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்கில் இந்த இடத்துல i = 20 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் இங்கே ரெண்டாவதாக ஒரு நான் ஸ்டாட்டிக் பிளாக் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே வந்துட்டு j = 30 இப்படி ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளாக்கில் நீங்கள் லேட்டஸ்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணீங்கள i வந்துட்டு 20ன்னு அந்த வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் ஆகும். நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ப்ளஸ் i. அதே சமயம் இந்த இடத்துல வந்துட்டு ப்ளஸ் இங்கே ஜே பிரிண்ட் பண்ணுறோம், தென் இங்கேயும் வந்துட்டு ப்ளஸ் ஜே வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டாட்டிக் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வேல்யூ, அதாவது ஸ்டாட்டிக் மெமரி வந்து ஒரே ஒரு தடவை தான் இனிஷியலைஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஸ்டாட்டிக் மெமரி வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் இனிஷியலைஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த 20 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல 20ன்னு பிரிண்ட் ஆகும், லேட்டஸ்ட் வேல்யூ என்னவோ அதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை ஒவ்வொரு தடவை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஜேக்கு இங்கே 20 இனிஷியலைஸ் பண்ணுறப்ப நான் ஸ்டாட்டிக்கில் வந்து 20ன்னு பிரிண்ட் ஆகும், இன்னொரு பிளாக்கில் 13 இனிஷியலைஸ் பண்ணுறப்ப 13ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஐ பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உங்களுக்கு 10 பிரிண்ட் ஆகும். அதாவது ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் இனிஷியலைஸ் ஆகும். ஸ்டாட்டிக் வேரியபிளை ஒரே ஒரு முறை தான் இனிஷியலைஸ் பண்ணோம். அப்படி இனிஷியலைஸ் பண்ணுறப்ப அது லேட்டஸ்ட் வேல்யூ என்னவோ அதுதான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இங்கே நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறது இங்கே ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணதுனால இங்கே 10 காமிக்குது. ஓகேவா? ஒருவேளை நான் வந்துட்டு இதை எடுத்துட்றேன், இங்கே வந்துட்டு ஒரு இங்கே 10 இனிஷியலைஸ் பண்ணிட்டு இங்கே i = 20 இனிஷியலைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்னதுன்னா i வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறனால ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளார மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஒன்று கிளாஸ்க்குள்ளார டிக்ளரேஷனில் இனிஷியலைஸ் பண்ணோம், அல்லது இதை ஸ்டாட்டிக் பிளாக்கில் வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். அப்போ நம்ம அது வந்து ஸ்டாட்டிக் பிளாக்கில் இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்லி ஸ்டாட்டிக் பிளாக்கில் மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் பிளாக் அப்படிங்கிறது இட் வில் பி இனிஷியலைஸ்டு ஒன்லி ஒன்ஸ், ஒரே ஒரு தடவை தான் இனிஷியலைஸ் ஆகும். அதே ஆனால் நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஓகேங்களா? நான் ஸ்டாட்டிக் பிளாக் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து எவ்ரி டைம் இனிஷியலைஸ் ஆகும். இப்போ நான் இன்னொரு நியூ எக்ஸாம்பிள்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஸ்டாட்டிக் பிளாக் நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்து கால் ஆகும். இப்போ இதை ஐ வந்து எடுத்துடலாம். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்டாட்டிக் பிளாக் வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்லைங்களா, எவ்வளோ ஸ்டாட்டிக் பிளாக் வேணாலும், எவ்வளோ நான் ஸ்டாட்டிக் பிளாக் வேணாலும்
கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 2 தடவை நியூ எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், 2 தடவை வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் பிளாக் ஒரே ஒரு தடவை தான் இனிஷியலைஸ் ஆகும், ஸ்டாட்டிக் பிளாக் காலிங். நம்ம நியூ எக்ஸாம்பிள்னு 2 தடவை ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை நான் ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆகிட்டு j = 20 இனிஷியலைஸ் ஆகும். நான் ஸ்டாட்டிக் பிளாக் காலிங்னு 2 தடவை உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ஸ்டாட்டிக் பிளாக்கில் வந்துட்டு I = 10 இனிஷியலைஸ் பண்ணுறோம். நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இப்போ j = 20 இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்துட்டு என்னதுன்னா எரர். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா cannot make a static reference to the non static fieldனு அந்த j வந்து எரர் காட்டும். ஓகேங்களா? ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்ல ஸ்டாட்டிக் வேரியபிளை மட்டும்தான் இனிஷியலைசேஷன் பண்ண முடியும். அதே சமயம் ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு ஒன்லி ஒன் டைம் தான் இனிஷியலைஸ் ஆகும். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இங்கே வந்துட்டு ஐயை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன் ஸ்டாட்டிக் வேரியபிளை. இப்போ இது வந்து பாசிபிள். ஓகேங்களா? நான் ஸ்டாட்டிக் பிளாக்கில் ஸ்டாட்டிக் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்டாட்டிக் பிளாக்கில் வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை இனிஷியலைசேஷன் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இது எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகுதுன்னு தெரியுது இல்லையா? இப்போ JRE வந்துட்டு மெயின் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் பிளாக்கை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஸ்டாட்டிக் பிளாக் காலிங்னு வரும். அதுக்கப்புறம் மெயின் மெத்தடை வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த மெயின் மெத்தடுக்குள்ளார நீங்கள் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது புரியுதுங்களா? அப்போ மெயின் மெத்தட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெயின் மெத்தடுக்கு நம்ம இந்த இடத்துல system.out.println மெயின் மெத்தட் ஸ்டார்ட்ஸ் இப்படி கொடுத்துட்றோம். சேம் அதே மாதிரி இங்கே வந்துட்டு மெயின் மெத்தட் எண்டு இப்படி கொடுத்துட்றோம். இப்போ என்ன ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் பிளாக் இருக்கு இல்லைங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு JRE வந்துட்டு மெயின் மெத்தடை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுது. அதுக்கப்புறம் மெயின் மெத்தடுக்குள்ளார வருது, மெயின் மெத்தட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் இதுக்குள்ளார நம்ம 2 ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். 2 ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இங்கே ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், நான் ஸ்டாட்டிக் பிளாக் காலிங் அப்படின்னு வரும். தென் அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் எண்ட் ஆகும்போது மெயின் மெத்தட் எண்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாட்டிக் வெர்சஸ் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நான் ஸ்டாட்டிக் பிளாக். சரிங்களா? அதனுடைய மெமரி எப்படி சேவ் ஆகுது அப்படின்னு இந்த பிக்சரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரோக்ராம் வந்துட்டு ரேமில் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப கோட் செக்மெண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? கோட் செக்மெண்ட்டில் தான் கிளாஸ் வந்து மொத்த கிளாஸும் சேவ் ஆகும். இந்த கோட் செக்மெண்ட்டில் JRE தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும். எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயின் மெத்தடு ஸ்டார்ட் ஆகாது. நம்ம மெயின் மெத்தடு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் மெயின் மெத்தடுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டாட்டிக் பிளாக்கில் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஏதாவது இருந்ததுன்னா கம்பைலர் வந்து அதை இனிஷியலைஸ் பண்ணிடும். இப்போ நம்ம இங்கே 10ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ வந்து 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் தான் மெயின் மெத்தடு வந்து ஸ்டார்ட் ஆகும். மெயின் மெத்தட்லேருந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுற சமயத்தில் நான் ஸ்டாட்டிக் பிளாக்கை வந்துட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணும். ஸோ இப்படி தான் நடக்கும். அதே சமயம் கன்ஸ்ட்ரக்டார்னு ஒன்று கேள்விப்பட்டோம். கன்ஸ்ட்ரக்டார் வந்து எப்போ கால் ஆகும்? இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டார் கிரியேட் பண்ணுறேன். system.out.println டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் காலிங். ஓகேங்களா? இந்த கன்ஸ்ட்ரக்டார் எப்போ கால் ஆகும்? இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற சமயத்தில் கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல நியூ எக்ஸாம்பிள்னு கொடுத்து நீங்கள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, அப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆகும். அதேமாதிரி இங்கேயும் நியூ எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுற சமயத்தில் கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இங்கே வந்துட்டு ஒரு நான் ஸ்டாட்டிக் பிளாக்கும் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்டாரும் இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு கால் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மெயின் மெத்தடு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி JRE வந்துட்டு ஸ்டாட்டிக் பிளாக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பிளாக் காலிங்னு வருது. தென் அதுக்கப்புறம் மெயின் மெத்தடு ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு நியூ எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறப்ப நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு
கால் பண்ணுது. ஓகேங்களா? நான் ஸ்டாட்டிக் பிளாக்கு கால் பண்ணதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணுது. பாருங்கள், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் காலிங்னு வருது. அதே சமயம் ரெண்டாவது தடவையும் நியூ எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்குற சமயத்தில் நான் ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு கால் ஆகிட்டு, ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் காலிங்னு பிரிண்ட் ஆகுது. அப்போ ஒரு நான் ஸ்டாட்டிக் பிளாக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டாரும் இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டாட்டிக் பிளாக்கை கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரக்டாரை வந்துட்டு கால் பண்ணும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஸ்டாட்டிக்குக்கும் நான் ஸ்டாட்டிக் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இந்த நியூ எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நியூ எக்ஸாம்பிள்னு வர்ற சமயத்தில் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெயின் மெத்தடு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அந்த ஒரு கிளாஸுக்கு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்படி ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரியேட் மெமரி ஃபார் நான் ஸ்டாட்டிக், ஓகேங்களா, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இது நடக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரெண்டாவது வந்துட்டு எக்ஸிக்யூட் நான் ஸ்டாட்டிக் பிளாக் இஃப் எக்ஸிஸ்ட். நான் ஸ்டாட்டிக் பிளாக் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அந்த நான் ஸ்டாட்டிக் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? இல்லைனா அதாவது நான் ஸ்டாட்டிக் பிளாக் இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? நான் ஸ்டாட்டிக் பிளாக் இருந்ததுன்னா நான் ஸ்டாட்டிக் பிளாக்கை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும், தேர்டு தான் வந்துட்டு என்ன ஆகுனா கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆகும். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டார் காலிங், கன்ஸ்ட்ரக்டார் பிளாக்கும் நம்ம கொடுத்துருந்தோம்னா கன்ஸ்ட்ரக்டார் வந்துட்டு கால் ஆகும். தென் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? க்ரியேட் அண்டு ரிட்டன் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற சமயத்தில் இந்த 4 ஸ்டெப்பும் நடக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸில் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்குது அப்படின்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு மெமரி வந்து க்ரியேட் பண்ணும். எங்கே க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீப் மெமரின்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஹீப் மெமரியில் வந்துட்டு மெமரி க்ரியேட் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் நான் ஸ்டாட்டிக் பிளாக் எழுதியிருந்தோம் அப்படின்னா நான் ஸ்டாட்டிக் பிளாக்கை தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே பாருங்கள், நான் ஸ்டாட்டிக் பிளாக்கை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்டார் இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்டார் கால் பண்ணிவிட்டு தென் ஃபோர்த்து ஸ்டெப்பு தான் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் அண்ட் ரிட்டன் ரெஃபரன்ஸ். இப்போ நான் வந்துட்டு இங்கே ரெஃபரன்ஸ் வந்துட்டு எக்ஸாம்பிள் E1 இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு E1 அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் இந்த டயக்ராம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் கொஞ்சம் இதில் வந்து எப்படி மெமரி ஸ்டோர் ஆகுது, அதாவது கிளாஸ் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கோட் செக்மெண்ட்டுக்கு வரும். JRE ஃபஸ்ட்டு கோட் செக்மெண்ட்லேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். பிஃபோர் லோடிங் ஏ கிளாஸ் ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதில் ஸ்டாட்டிக் வேரியபிள் இருந்ததுன்னா இனிஷியலைஸ் பண்ணும். அதே சமயம் நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்துட்டு ஹீப் மெமரியில் வந்து இனிஷியலைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் ஸ்டாட்டிக் வெர்சஸ் ஸ்டாட்டிக் பிளாக். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.